அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். ஆர்வம் காட்டாத செயல்களில் கூட ஆதாயம் கிடைக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். தொழிலில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற விதத்தில் சம்பள உயர்வும் வரும். மேலும் மாத தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்குபவர் புதன். லாபாதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகும். அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் பெருகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சப்தமாதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது மங்கள ஓசை மனையில் கேட்கும். குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். வருங்காலத்தை சீரமைத்துக் கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். பொருளாதார நிலை உச்சம் பெறும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களோடு இணைந்து பணிபுரிய விருப்பப்படுவார்கள். மனை விற்பனை, தொழில் செய்பவர்
செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். பூமி விற்பனையால் லாபமும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நீண்ட நாட்களாக முடிவடையாத வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மேலும் மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பிய்த்து கொண்டு கொடுக்கும் என்ற ரீதியில் பலனடைய உள்ளீர்கள். உங்களின் ராசிக்கு குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, லட்சுமி ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்ற ஒப்பற்ற பலன்கள் அளிக்கக்கூடியவராக உங்களின் ராசியாகிய விருச்சிக ராசிக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம். இயற்கை சுபரும் தேவ குருவுமான குரு பகவானே அந்த பலன்களை உங்களுக்கு அளிக்கப் போகின்றார். மெருகு ஏற்ற ஏற்ற தங்கம் ஜொலிக்கும் என்பது போல் குருவின் பார்வை பெற்று மிக உயர்ந்த மனிதராக விளங்க உள்ளீர்கள். கடின உழைப்பு என்றாலும் வீண் போகாது. உங்களின் வார்த்தைகளில் இருந்து வெளிப்படும் தன்மையை கொண்டே உங்களின் வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படும் என்பதை கனவிலும் மறவாதீர்கள். வார்த்தை உபயோகிப்பதில் நல்லவனவற்றையே பயன்படுத்துங்கள். உணர்ச்சி மிகுதியை கட்டுப்படுத்தி தேவைகளை அறிந்து அவற்றிற்கு தக்கவாறு செயல்களை செய்து வாருங்கள். இதுவரையில் தடைபட்ட அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தேறும் என்ற மன உறுதியுடன் செயல்களை செய்து வாருங்கள். உங்களின் உழைப்பு அனுபவம் உறுதுணையாக விளங்கும். நல்ல நிர்வாக திறமை வெளிப்படும். யாரை எங்கே எப்படி எவ்வாறு வைப்பது என்று சிந்தித்து நிதானித்து முடிவுகளை நீங்களாகவே எடுத்தால் பலன் உண்டு. முகஸ்துதிக்கு ஆட்படுதல் நலம் தராது. எதிலும் நிதானம் இழக்காமல் தனிமையில் சிந்தித்து லாப நஷ்டங்களை துல்லியமாக கணக்கிட்டு செய்து வாருங்கள். உற்றார் உறவினர் சகோதரர் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவதே சிறப்பு. அவர்களால் மன சஞ்சலம், சலிப்பு, வெறுப்பு ஏற்படலாம். தொழிலில் அதிகப்படியான அலைச்சல் உருவாகினாலும் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம் ஏற்படும். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி லாபம் ஈட்டுவதையே லட்சியமாக கொண்டு இலக்கை அடைவீர்கள். மனைவி சொல்லுக்கு மதிப்பு அளித்தால் மேலும் பக்கபலமாய் மதிமந்திரியாக சிறந்து விளங்குவீர்கள். பெண்களுக்கு விவேகம், செயல்திறமை, புத்தி கூர்மை, சமயம் அறிந்து செயல்படும் தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். புகழ் உண்டு. சிக்கனம் கையாண்டு சேமிப்பீர்கள். எதிர்கால முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் கூடும். உத்தியோகத்தில் பணி உயர்வு கிடைக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். தொலைநோக்கு சிந்தனை, விளையாட்டு குணம், ஆடம்பர செலவு, நண்பர்களுக்காக செலவுகளை செய்து வருவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புத்தி கூர்மையால் எல்லோரிடமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தன் நிலையை தக்க வைப்பீர்கள். கட்சி மாறுதல் செய்பவர்களுக்கும் பலன் உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பிரதோஷ கால வழிபாடு உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும்.